இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்பவே சென்சிட்டிவ், அதே நேரத்துல ரொம்ப முக்கியமானதும் கூட. ஜனநாயகன் படத்தோட லீக் பிரச்சனை, அதுக்கு பின்னாடி என்ன காரணம், மீடியா என்ன சொல்லுது, எக்ஸ்பர்ட் என்ன அனலைஸ் பண்றாங்கன்னு இதெல்லாம் நம்ம ஒரு கிளியர் பாசிட்டிவா ரியலிஸ்டிக் ஆங்கிள் பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயங்க, நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். எந்த பெரிய படமா இருந்தாலும் லீக் பிரச்சனைய இப்போ ஒரு காமன் விஷயமா ஆகிடுச்சு. அதனால தான் ஜனநாயகன் லீக் ஆனது மட்டும் ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல, அது ஒரு பெரிய டிஜிட்டல் பிரச்சனையின் ஒரு பகுதியா மாறி இருக்கு. ஆனா இங்க என்ன டிஸ்டர்பன்ஸ், ஏன்னா இது ஒரு விஜய் படம், அதனால தான் இந்த விஷயம் இவ்வளோ பெருசா பேசப்படுது. மீடியால சிலர் சொல்றாங்க இது ஒரு பிளான்ட் மார்க்கெட்டிங்கா இருக்கலான்னு. ஆனா பல எக்ஸ்பர்ட் அதை கண்டிப்பா மறுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் படம், அதுவும் இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்துல லீக் ஆகிறது ஒரு ரிஸ்க், அது யாருக்கும் பயனில்லை. அதனால நிஜமான காரணம் என்னன்னு நாம தான் யோசிக்கணும். சினிமால அனலிஸ்டுக்கு பலர் சொல்ற முக்கியமான பாயிண்ட் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எல்லா படங்களுமே எடிட்டிங், சவுண்டு, விஎஃப்எக்ஸ், சென்சார், ஓடிடி டீல்ஸ்னு இப்படி பல ஸ்டேஜில் டிஜிட்டலாக ஹேண்டில் பண்ணப்படுது. அந்த இடங்களில் தான் அதிகமாக லீக் ஆகுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகன் மாதிரி ஒரு ஹை வேல்யூ படம் இருந்தால் அதை டார்கெட் பண்ணுறவங்களும் அதிகம். இது ஒரு திட்டமிட்ட ஹேக்கிங் ஆக கூட இருக்கலாம், இல்லது ஒரு உள்ளக தவறாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜயோ இல்லது அவரது படக்குழு எந்த விதத்தில் இது ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்காக பயன்படுத்தவும் மாட்டாங்க. அது அவங்களோட இமேஜுக்கு எதிரானது. விஜய் எப்பவுமே ஒரு கிளீன் இமேஜை வச்சிருப்பாரு, அவர் எடுத்துக்கொள்ளும் முடிவுகளும் அதே மாதிரி தான் இருக்கும். மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, இந்த லீக் சம்பவம் வந்த பிறகுதான் ரசிகர்கள் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தியேட்டர்ல தான் படம் பார்க்க போறோம், இதுதான் விஜய் ஸ்டார் பவரினோட ரியல் எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க. ஒரு லீக் வந்தாலும் அது படத்தோட ஹைப்பை குறைக்கல, அது இன்னும் அதிகப்படுத்தி இருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்போ நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்த மாதிரி லீக் சம்பவங்கள் ஒரு பெரிய சிஸ்டம் பிரச்சனை. சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்க டிஜிட்டல் செக்யூரிட்டி மேம்படுத்தப்பட்டிருக்கு, அது சரியான பாயிண்ட். ஜனநாயகன் லீக் ஆனது ஒரு அலாரம் மாதிரி இருக்கலாம். இனிமே பெரிய படங்களும் இன்னும் ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு தேவை. ஆனா இங்க விஜய் எடுத்துக்கொள்ளும் அப்ரோச் ரொம்ப முக்கியம். அவர் இந்த விஷயத்தை கொண்டு நெகட்டிவா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. அவர் எப்பவுமே ரசிகர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அவர் மனசுல இருக்கும் விஷயம் படம் ஒரு அனுபவம், அதை தியேட்டரில் தான் முழுமையாக உணர முடியும். அதனால தான் இந்த லீக் பிரச்சனை இருந்தாலும் படம் ரிலீஸ் நேரத்தில் பெரிய ஓப்பனிங் வரும்னு சொல்கிறாங்க. மீடியா அனலிஸ்டுக்கு ஒருவர் சொன்னார், விஜய் படங்களுக்கு இருக்கும் ரசிகர் பவர் எந்த லீக்கையும் கடந்து போயிடும் அப்படின்னு. அது உண்மையாக இருக்கலாம், ஏன்னா முன்னாடியும் சில படங்களுக்கு லீக் பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அது பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை தடுக்கலை. ஜனநாயகன் கூட அதே பாதையில் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த லீக் சம்பவத்துக்கு பின்னாடி யாரை குறை சொல்லணும்? நம்ம ஒரே ஒரு மனிதரையா இல்லது குழுவை குறை சொல்ல முடியுமா? இது ஒரு பெரிய சிஸ்டம் லூப் ஹோல்ஸ். அதனால தான் பல எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்த விஷயத்துல இருந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு. விஜய் மாதிரி பெரிய ஸ்டார் இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்கிற விதம் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குன்னு. அவர் அமைதியா பொறுமையா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாரு. அதுதான் ஒரு லீடரோட குணம். இப்போ நம்ம ரசிகர்களா என்ன செய்யணும்? அது ரொம்ப சிம்பிள்ங்க. லீக் வீடியோக்களை அவாய்ட் பண்ணிட்டு தியேட்டர்ல போய் படம் பாருங்க, அதுவே படக்குழுவுக்கு ரியல் சப்போர்ட்டா இருக்கும். ஜனநாயகன் படம் ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் இல்லை, அது ஒரு இமேஜ் படம். அந்த இமேஜ் சரியா மக்கள் வரை சேரணும்னா அது தியேட்டர்ல தான் நடக்கணும். இந்த லீக் சம்பவம் ஒரு தடையா இருக்கலாம், ஆனா அது ஒரு முடிவா இருக்காது. விஜய் ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியா மாற்ற முடியும். இது ஒரு டெஸ்ட் மாதிரி. ஒரு ஸ்டாரின் பவர் என்ன, ஒரு ரசிகர் கூட்டத்தின் லாயல்ட்டி என்ன, அதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். முடிவா சொல்லணும்னா ஜனநாயகன் லீக் ஆனது ஒரு நெகட்டிவ் விஷயம்தான், ஆனால் அதை கடந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரியை உருவாக்க முடியும். விஜய் எடுத்திருக்கும் பாதை, அவர் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு, ரசிகர்களுடைய ஆதரவு, இதெல்லாம் சேர்த்து இந்த பிரச்சனையை ஒரு சாதாரண விஷயமா மாற்றிடும். இது ஒரு முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்பம். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தான் ரியல் ரிசல்ட் இருக்கு. அது வரைக்கும் நாம ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கணும், நல்ல சினிமாவை ஆதரிக்கணும், ஜனநாயகன் வெற்றி அடையணும். அது விஜய்க்காக மட்டும் இல்லை, நல்ல முயற்சிகளுக்காகவும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லீக் சம்பவம் பற்றி? அது படத்தோட வெற்றியை பாதிக்குமா இல்லை இன்னும் ஹைப்பை கூட்டுமா? கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. நாம அடுத்த வீடியோவில் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம்.